கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்லுவோம், திருப்பிக் கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல கால வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சத்திய ஆவியானவரே, உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நாங்கள் பார்க்கும்படி, உமது வேதத்தில் உள்ள மகத்துவங்களை நாங்கள் பார்க்கும்படி கர்த்தாவே எங்களுடைய கண்களை நீர் பிரகாசமாக்க வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சத்தியத்துக்கு கர்த்தாவே கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சத்தியத்தை பார்க்கக்கூடிய கர்த்தாவே பிரகாசம் உள்ள மனக்கண்களை எங்களுக்கு தர வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே எங்களுடைய செவியை சாய்க்கிறோம். அவ்விதமாய் செய்கிறீருக்காக நன்றி. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். மறுபடியும் வாசிக்கிறேன், கவனியுங்கள். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கு வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? நானோ திருடுகிறவன் அல்ல, நானோ கொல்லுகிறவன் அல்ல, நானோ அழிக்கிறவன் அல்ல என்று திட்டவட்டமாய் வெளிப்படையாக இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். மேலும் அவர் இங்கே என்ன சொல்லுகிறார்? நானோ அவைகளுக்கு, அதாவது மனிதர்களுக்கு வாழ்வு கொடுக்கவும் அந்த வாழ்வு பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொல்லுகிறார். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதற்காக அவர் இந்த பூமிக்கு மனிதனாக வந்தார்? மனிதர்களை வாழ வைப்பதற்காக, குடும்பங்களை வாழ வைப்பதற்காக அவர் மனிதனாக வந்தார் என்பதை நீங்கள் சத்திய வேதத்திலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் இங்கே என்ன சொல்லுகிறார்? நானும் அவைகளுக்கு வாழ்வு உண்டாயிருக்கவும் அந்த வாழ்வு பரிபூரணப்பட வந்தேன். நானோ மக்களை விடுதலையாக்கவும் பாருங்க வந்தேன் என்று அவர் சொல்லுகிறார். மக்களை காப்பாற்ற நான் வந்தேன் என்று சொல்லுகிறார். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் ஒரு நாளும் திருடுகிறவர் அல்ல, ஒரு நாள் அவர் கொள்ளுகிறவர் அல்ல, ஒரு நாள் அவர் அழிக்கிறவர் அல்ல. இன்னைக்கு பாருங்க, உலகம் முழுவதும் ஆங்காங்கே பாருங்க சுனாமிகள், பூகம்பங்கள், பாருங்க இன்னும் பேரலைகள் வரும் பொழுது மக்கள் பாருங்க அப்படியே என்ன யோசிக்கிறாங்க? கடவுள் தான் என்ன செய்யறாரு? இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, கடவுள் தான் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, கடவுள் தான் இப்படி அழிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. கிடையவே கிடையாது என்பதை நீங்கள் திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். இதற்கு மனுஷனுடைய பாவம் காரணமாக இருக்கிறது, பிசாசு காரணமாக இருக்கிறார் என்பதை நீங்கள் சத்திய வேதத்திலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகள் குழம்பிடக்கூடாது. மற்ற மக்கள் தான் குழம்பி போய் என்னத்தை பேசிடுறாங்க அப்படின்ற மாதிரி பாருங்க, நீங்களே என்ன செய்யக்கூடாது? குழம்பி பேசிடக்கூடாது. தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவன் திருடுகிறவர் அல்ல, கொள்ளுகிறவர் அல்ல, அழிக்கிறவர் அல்ல, அவர் வாழ வைக்கிற தேவன். அது மாத்திரமல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அழைப்பின் பேரிலே அவர் வருகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தனிப்பட்ட மனிதன், இயேசுவே நீர் என் ஆண்டவர், நீர் என் ரட்சகர், நீர் என்னை மீட்பர் ஆண்டவரே, என்னுடைய உள்ளத்திலே வாரும், என்னை வாழவையும், என்னை விடுதலையாக்கும், என்னை ரட்சியும், இந்த பாவ குழியிலிருந்து, இந்த சாப குழியிலிருந்து, இந்த தரித்திர குழியிலிருந்து, இந்த கடன் என்கிற குழியிலிருந்து, இந்த தீமை என்கிற குழியிலிருந்து என்னை தூக்கிவிடும் என்று பாருங்க இயேசுவை நோக்கி கூப்பிட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அழைப்பு கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்படி அழைப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்து பாருங்க அந்த மனிதனை விடுதலையாக்குகிறார், அந்த மனிதனை விடுதலையாக்குகிறார், வாழ வைக்கிறார், கண்ணீரை யாவையும் துடைக்கிறார், சுகமாக்குகிறார், ரட்சிக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த காலவேளையில் இருப்பின் என்று சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த ரட்சகராக, உங்களுடைய ஆண்டவராக, உங்களுடைய மீட்பராக, உங்களுடைய தேவனாக நீங்கள் உள்ளத்தில் இல்லத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அழைப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மெய்யாகவே உங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னிப்பார், சாபத்திலிருந்து விடுதலையாக்குவார், தரித்திரத்திலிருந்து விடுதலையாக்குவார், பிசாசின் தொல்லையிலிருந்து, பேய் கோளாறுகளிலிருந்து, செய்வினைகள், பிள்ளி சுனியங்கள், மந்திரவாதங்கள், மாந்திரிக வேலைகள், மருந்து வேலைகளிலிருந்து மெய்யாகவே உங்களை விடுதலையாக்குவார். ஆகவே உங்களுடைய நல்வாழ்வுக்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். வாசிப்போம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம்
17வது வசனம். மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. நித்திய கன மகிமையை என்ன செய்கிறது? உண்டாக்குகிறது. கடந்த பல வாரங்களாக உறுதியான அஸ்திபாரம் அல்லது தேவனுடைய வார்த்தையின் முக்கியத்துவம் என்கிற இந்த சத்தியத்தை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இதில் அநேக காரியங்களை நாம் பார்த்தோம். அது மாத்திரமல்ல, இப்பொழுது இந்த போதனையின் 7வது பகுதியை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த போதனையின் 7வது பகுதியாக நாம் எதை பார்த்து கொண்டு வருகிறோம் என்று சொன்னால், வாட் வில் டன் God's word, தேவனுடைய வார்த்தை நமக்கு என்ன செய்கிறது, தேவனுடைய வார்த்தை நமக்கு என்னவெல்லாம் செய்கிறது என்பதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அது மாத்திரமல்ல, இதிலே ஏற்கனவே 8 காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். தேவனுடைய வார்த்தை இதை செய்கிறது, தேவனுடைய வார்த்தை இதை செய்கிறது என்பதை குறித்து 8 காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். கடந்த வாரத்தில் 9வது காரியத்தை நாம் பார்க்க ஆரம்பித்தோம். தேவனுடைய வார்த்தை நமக்கு செய்கிற 9வது காரியம் என்னவென்று சொன்னால், தேவனுடைய வார்த்தை காணப்படுகிறவைகளை மாற்றி காணப்படாதவைகளை உண்டாக்குகிறது. எதை மாற்றி எதை உண்டாக்குகிறது? காணப்படுகிறவைகளை மாற்றி காணப்படாதவைகளை என்ன செய்கிறது? நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாக்குகிறது. இதிலே அநேக காரியங்களை நாம் சத்திய வேதத்திலே பார்த்தோம். 2 விதமான உலகத்தை குறித்து நாம் பார்த்தோம். காணப்படாத உலகத்திலிருந்து தான் காணப்படுகிறவைகள் என்ன செய்திருக்கிறது? வந்திருக்கிறது என்பதை குறித்து நாம் பார்த்தோம். பிறகு நாம் எதை பார்த்தோம்? காணப்படாத உலகத்திற்கு காணப்படுகிற இந்த உலகம் என்ன செய்கிறது? கட்டுப்பட்டு இருக்கிறது என்பதை குறித்து நாம் பார்த்தோம். பிறகு நாம் எதை பார்த்தோம்? காணப்படுகிற இந்த இயற்கை உலகத்தை தேவன் எவ்வாறு உண்டாக்கினார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். இன்றைக்கு நாம் பார்க்கிற இந்த செடி கொடி மரங்கள் நட்சத்திரங்கள் சூரியன் சந்திரன் சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகள் இதை எல்லாவற்றையும் தேவன் எப்படி சிருஷ்டித்தார் உண்டாக்கினார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசித்தோம். தேவனுடைய வார்த்தையினாலே உலகங்கள் என்ன செய்தது? உண்டாக்கப்பட்டது. தேவனுடைய வார்த்தையினாலே உலகங்கள் உண்டாக்கப்பட்டது. அப்ப இந்த இயற்கை உலகம் காணக்கூடிய இந்த உலகத்தை தேவன் எவ்வாறு உண்டாக்கினார்? தம்முடைய வார்த்தையினாலே உண்டாக்கினார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். பிறகு இந்த இயற்கை உலகத்திலே காணப்படுகிற இந்த ஒழுங்கினங்களை, இந்த இருளை, இந்த வெறுமையை தேவன் எவ்வாறு மாற்றி அமைத்தார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். பிறகு நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற வியாதியை, நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற பலவீனத்தை, நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற கடன் பிரச்சனையை, நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற தீமைகளை தேவனுடைய வார்த்தை கொண்டு நாம் மாற்றி அமைக்கலாம் என்பதை குறித்து நாம் போன வாரத்திலே பார்த்தோம். இதற்காக தான் அங்கே ஆதியாகமத்துக்கு சென்று நாம் பார்த்தோம். தேவன் எப்படி இருளை மாற்றினார், தேவன் எப்படி வெறுமையை மாற்றினார், தேவன் எப்படி ஒழுங்கினத்தை மாற்றினார், அவர் எப்படி மாற்றினாரோ அதை போலவே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வியாதி என்ன செய்யலாம்? மாற்றலாம். தரித்திரத்தை மாற்றலாம், கடன் பிரச்சனையை மாற்றலாம், தீமையை மாற்றலாம் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். தேவனுடைய வார்த்தையை எடுத்து நாம் நம்முடைய வாயிலை வைத்து பேசும்போது அங்கே மாற்றங்கள் என்ன செய்கிறது? உண்டாகிறது, ஏற்படுகிறது என்பதை குறித்து நாம் கடந்த வாரத்திலே பார்த்தோம். ஓகே, இதை தொடர்ந்து இன்றைக்கு இன்னும் சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். மறுபடியும் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. இங்கே பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், காணப்படாதவைகளை நோக்கி பார்க்க சொல்லுகிறார்.
என்ன சொல்றாரு? காணப்படாதவைகளை நோக்கி பார்க்க சொல்லுகிறார். பக்கத்தில் கையப்படி சொல்லுங்க. காணப்படாதவைகளை நோக்கி பாருங்கள். காணப்படாதவைகளை நோக்கி பாருங்கள். எதை நோக்கி பாருங்க? காணப்படாதவைகளை நோக்கி பாருங்கள். அதாவது காணப்படாத சரீர சுகத்தை நோக்கி பாருங்கள் என்று சொல்லுகிறார். காணப்படாத அந்த வெற்றியை நோக்கி பாருங்கள் என்று சொல்லுகிறார். காணப்படாத அந்த ஐஸ்வர்யத்தை நோக்கி பாருங்கள் என்று சொல்லுகிறார். காணப்படாத அந்த செழிப்பை நோக்கி பாருங்கள் என்று சொல்லுகிறார். காணப்படாத அந்த பெருக்கத்தை நோக்கி பாருங்கள் என்று சொல்லுகிறார். காணப்படாத அந்த நன்மைகளை நோக்கி பாருங்கள் என்று சொல்லுகிறார். எனக்கு புரியுது? காணப்படாத அந்த உயர்வை என்ன செய்யுங்கள்? நோக்கி பாருங்கள் என்று சொல்லுகிறார். காணப்படாத அந்த வளமை வாழ்வை நீங்கள் நோக்கி பாருங்கள் என்று அவர் இங்கே சொல்லுகிறார். காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு என்று சொல்லுகிறார். அப்ப இங்க என்ன சொல்றாரு? காணப்படாத நோக்கி பாருங்கள் சொல்றாரு. மறுபடியும் சொல்லுவோமா? ஏதை நான் சொல்ல வைக்கிறேன் அப்படின்னா இது விளங்கணும் உங்களுக்கு. சொல்லுங்க எல்லாரும். காணப்படாதவைகளை நோக்கி பார்க்கிற எனக்கு. காணப்படாதவைகளை நோக்கி பார்க்கிற எனக்கு. நல்லா கவனிங்க. இப்ப நான் சொன்னேன், காணப்படாத சுகத்தை நோக்கி பார்க்கணும், காணப்படாத ஐஸ்வர்யத்தை நோக்கி பார்க்கணும், காணப்படாத ஆசீர்வாதத்தை நோக்கி பார்க்கணும். கவனிங்க, காணப்படாத அந்த சுகத்தை எப்படி நோக்கி பார்க்கிறது? அதான கேள்வியே. காணப்படாத ஐஸ்வர்யத்தை நோக்கி பார்க்கணும், எப்படி பார்க்கிறது? காணப்படாத சரீர சுகத்தை எப்படி நோக்கி பார்க்கிறது? காணப்படுறதானே நோக்கி பார்க்க முடியுது. காணப்படுற அந்த வியாதியைத்தானே பார்க்க முடியுது. ஏன்னா அதவே பார்த்து பார்த்து என்ன செஞ்சுட்டோம்? நம்ம பழகிட்டோம். உட்காந்தா சரீரத்தை பார்க்குறோம், எந்திரிச்சா சரீரத்தை பார்க்குறோம், வீட்டுக்குள்ளே போனால் ஃப்ரிட்ஜை பார்க்குறோம், வீட்டுக்குள்ளே போனால் சமையலறையை பார்க்குறோம். அங்கே இல்லாததானே பார்க்க முடியுது. ஆனால் சத்தியவேதம் சொல்லுகிறது காணப்படாதவைகளை நோக்கி பாருங்கள் என்று. அப்ப காணப்படாத ஐஸ்வர்யத்தை, காணப்படாத சரீர சுகத்தை, காணப்படாத வெற்றியை எப்படி நோக்கி பார்க்கிறது? எல்லாம் இருக்கிறீங்களா? இந்த வசனம் என்ன சொல்லுது? காணப்படாதவைகளை நோக்கி பார்க்க சொல்லுகிறது. கவனிங்க, காணப்படவில்லை என்றால் பிறகு எப்படி பார்க்க முடியும்? கேள்வி புரியுதா? காணப்படாதவைகளை நோக்கி பார்க்க சொல்றது. காணப்படாத எப்படி நோக்கி பார்க்கறது? அதான் காணப்படலையே. பார்த்தா தானே அதை பார்க்க முடியும். பார்த்தா தானே அதை பார்க்க முடியும். பார்க்க முடியாது எப்படி பார்க்க முடியும்? காணப்படாத எப்படி பார்க்க முடியும்? எல்லாம் இருக்கிறீங்களா? ஆனா சத்தியவேதம் தெளிவாய் சொல்லுகிறது, காணப்படாதவைகளை நோக்கி பார்க்கிற நமக்கு என்று. அப்ப காணப்படாதவைகளை எப்படி நோக்கி பார்ப்பது என்று சொன்னால், கவனிங்க, காணப்படாதவைகளை எப்படி நோக்கி பார்க்க முடியும் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தையின் மூலமாக காணப்படாதவைகளை என்ன செய்யலாம்? நோக்கி பார்க்கலாம். வேத வசனத்தின் மூலமாக என்ன செய்யலாம்? அவைகளை நோக்கி பார்க்கலாம். காணப்படாதவைகளை கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக என்ன செய்யலாம்? நோக்கி பார்க்கலாம். அப்ப நான் சுகமானேன் என்பதை எப்படி நோக்கி பார்க்கலாம்? தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் நோக்கி பார்க்கலாம். கர்த்தருடைய வார்த்தைக்கு போனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று. அப்ப சரீர சுகத்தை, சரீர ஆரோக்கியத்தை நான் எப்படி நோக்கி பார்க்க முடியும்? அவருடைய வார்த்தையின் மூலமாய் நோக்கி பார்க்க முடியும். அதைத்தான் சத்தியவேதம் சொல்லுகிறது, காணப்படாதவைகளை நோக்கி பார்க்கிற நமக்கு. அப்ப காணப்படாத சுகத்தை எப்படி நோக்கி பார்க்கலாம்? அவருடைய வார்த்தையின் மூலமாக. எத்தனை ஒரு வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறீங்க? டெய்லி இந்த வார்த்தையை பார்க்குறீங்களா? இந்த வார்த்தையின் ஊடாக எதை பார்க்கலாம்? நான் சுகமானேன், நான் சுகமானேன் என்பதை என்ன செய்யலாம்? பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்பதை எப்படி நோக்கி பார்க்கலாம்?
கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக நோக்கி பார்க்கலாம். கர்த்தருடைய வார்த்தைக்கு போனால் எபேசியர் 1:3 சொல்லுகிறது, நான் கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நான் கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அப்ப நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்பதை எப்படி பார்க்கலாம்? அவருடைய வார்த்தையின் மூலமாக. எல்லாரும் இருக்கிறீங்களா? நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்பதை எப்படி பார்க்கலாம்? அவருடைய வார்த்தையின் மூலமாக. அது மாத்திரமல்ல, நான் பலவான் என்பதை எப்படி நோக்கி பார்க்கலாம்? கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் நோக்கி பார்க்கலாம். கர்த்தருடைய வார்த்தைக்கு போனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பிலிப்பியர் 4:13 சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் எனக்கு உண்டு. என் கண் இருள் அடையாது, என் பலன் குன்றாது, என் நாட்களுக்கு தக்கதாய் என் பலன் எனக்கு இருக்கும். பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்லுவானாக. அப்ப நான் பலவான் என்பதை எப்படி பார்க்க முடியும்? அவருடைய வார்த்தையின் மூலமாக. காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. அப்ப காணப்படாத சுகத்தை நோக்கி பார்க்க முடியுமா? காணப்படாத பலத்தை நோக்கி பார்க்க முடியுமா? காணப்படாத ஐஸ்வர்யத்தை நோக்கி பார்க்க முடியுமா? காணப்படாத ஐஸ்வர்யத்தை நோக்கி ஆசீர்வாதத்தை நோக்கி பார்க்க முடியுமா? பார்க்க முடியும். எப்படி பார்க்க முடியும்? அவருடைய வார்த்தையின் ஊடாக, அவருடைய வார்த்தையின் மூலமாக, வேத வசனத்தின் மூலமாக நோக்கி பார்க்க முடியும். ஆமென். எல்லாம் இருக்கிறீங்களா? நான் ஜெயங்கொள்ளுகிறவன் என்பதை எப்படி நோக்கி பார்க்கலாம்? அவருடைய வார்த்தையின் மூலமாய் நோக்கி பார்க்கலாம். கர்த்தருடைய வார்த்தைக்கு போனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ரோமர் 8:37 சொல்லுகிறது, என்னில் அன்பு கூறுகிற அவராலே நான் முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவனாய் இருக்கிறேன். ஆமென். என்னில் அன்பு கூறுகிற அவராலே நான் முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவனாய் இருக்கிறேன். அப்ப நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கணுமா? உங்களை ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் நீங்கள் பார்க்க வேண்டும். உங்களை ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் பார்க்க வேண்டும். அப்புறம் தான் இது வருது, ஜெயம் வருது. நீங்க உங்களை சுகமுள்ளவர்களாய் பார்க்க வேண்டும். நீங்க உங்களை வியாதி உள்ளவர்களாகவே பார்க்க கூடாது. நீங்க உங்களை பலவீனம் உள்ளவர்களாகவே பார்க்க கூடாது. நீங்கள் உங்களை தரித்திரமான ஆட்களாகவே பார்க்க கூடாது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்களை பார்க்க பழக வேண்டும். எப்படி பாஸ்டர் பார்க்கிறது? நாங்க தான் பரம்பரையா ஏழை ஆயிடுச்சே. எங்க தாத்தா ஏழை, எங்க பாட்டன் ஏழை, எங்க பாட்டனுடைய பூட்டன் ஏழை, எங்க அப்பாவும் ஏழை. இப்ப என்னை எப்படி ஐஸ்வர்யவானா பார்க்க சொல்றீங்க? எப்படி பார்க்க முடியும் நீ நினைக்கிறீங்க? அதுக்குத்தான் கர்த்தர் வார்த்தை கொடுத்திருக்கிறாரு. வார்த்தையின் மூலமாக நீங்கள் உங்களை ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் பாருங்கள். பாருங்கள். பார்க்கலைன்னா அது வாழ்க்கையில பலிக்காது. நான் திட்டமா சொல்றேன், இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்றேன். நீங்க உங்களை சுகமுள்ளவர்களாய் நீங்கள் பார்க்கணும். பார்க்கலைன்னா சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. முதல்ல கர்த்தர் சுகத்தை கொடுக்க சொல்லுங்க, அப்புறம் நான் வேணா சுகமுள்ளவனா நான் பார்க்கிறேன். எப்படி வந்துடுறாங்க பாருங்க. முதல்ல நீங்க உங்களை சுகமுள்ளவங்களா பாருங்க. எப்படி? வார்த்தையின் மூலமாக. இயேசுவின் தழும்புகளால் நான் குணமானேன் என்பதை பாருங்கள். சரீரத்தில் சுகம் உண்டாவதை பார்ப்பீங்க. ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா என்பதை கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் பாருங்கள். பிறகு ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில துளிர்ப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமே. எதெடுத்தாலும் தோல்வியா? எதெடுத்தாலும் ஒண்ணு விளங்க மாட்டேங்குது. நான் கையை வச்சு வேலை செஞ்சா ஒன்னும் உருப்படியா வர மாட்டேங்குது. எல்லாம் ஃபெயிலியர் தான். அப்ப நீங்க முதல்ல உங்களை எப்படி பார்க்கணும்? ஜெயம் கொள்ளுகிறவர்களாய், வெற்றி பெறுகிறவர்களாய் பார்க்க வேண்டும். எப்படி வெற்றி பெறுகிறவர்களாய் பார்க்கிறது? வார்த்தையின் மூலமாக. ஆமென். வார்த்தையின் ஊடாக, வேத வசனத்தின் மூலமாக நீங்கள் உங்களை ஜெயிக்கிறவர்களாய் பார்க்க வேண்டும். ஆமென். பார்க்க 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 நான் முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவன், நான் கிறிஸ்துவுக்குள் முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவன், நான் கிறிஸ்துவுக்குள் முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவன், என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே எனக்கு ஜெயம் கொடுக்கிற என் தேவனுக்கு ஸ்தோத்திரம். இப்படி பேசும் பொழுது, இப்படி பார்க்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா வெற்றிகள் கொஞ்சம் கொஞ்சமாய் என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? வர ஆரம்பிக்கிறது. ஆமென். ஊர் உங்களை ஒரு மாதிரியா பார்க்குது. எப்படி பார்க்குது? உங்களை கீழானவர்களாய் பார்க்கிறது. இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? உங்களை ஒதுக்கப்பட்டவர்களாய் இந்த உலகம் என்ன செய்யுது? உங்களை பார்க்கிறது. உங்களை நலிந்தவர்களாய் உங்களை என்ன செய்யுது? உலகம் பார்க்குது. ஆனால் சத்தியவேதம் சொல்லுகிறது, நீ கீழாகாமல் மேலாவாய், நீ வாளாயிராமல் ஹெட்டாயிருப்பாய்.
தலையா இருப்பாய். அப்ப நீங்க உங்களை எப்படி பார்க்கணும்? இருக்கிறீங்களா, போயிட்டீங்களா? நீங்க உங்களை எப்படி பார்க்கணும்? நான் தலைன்னு பாருங்க. ஆமென். நான் வாளு கிடையாது, நான் தலை. உங்க ஆபீஸ்ல உங்களை நீங்க தலையா பாருங்க, போஸ்டிங் அப்படியே கூடிரும், பதவி உயர் சீக்கிரம் வந்துடும். எல்லாம் இருக்கிறீங்களா? நம்மளை எல்லாரும் கீழ்த்தரமாக தான் நடத்துவாங்க. ஏன்னா நம்ம படித்த படிப்பு அப்படி, நம்ம படிப்புக்கு கிடைச்ச வேலை. புத்தி எப்படி மழுங்கிருச்சு பார்த்தீங்களா? புத்தி எப்படி மழுங்கிருச்சு பாருங்க. இல்ல 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 இல்ல, படிப்புக்கெல்லாம் அப்பாற்பட்ட தேவன் என் கூட இருக்கிறாரு. அவர் இதே இடத்துல உயர்த்துவார், இதே ஊர்ல நீ ஜெயிக்க வைப்பாரு. வார்த்தையின் ஊடாக, வேத வசனத்தின் ஊடாக உங்களை என்ன செய்யுங்கள்? பாருங்கள். நான் கீழானவன் அல்ல, நான் மேலானவன், நான் வாளானவன் அல்ல, நான் தலையானவன் என்பதை என்ன செய்யுங்கள்? பாருங்கள். என்னில் அன்பு கூறுகிறவராலே நான் முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவனாய் இருக்கிறேன் என்பதை என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் பார்க்க வேண்டும். அப்ப காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு என்றால் என்ன அர்த்தம்? கர்த்தருடைய வார்த்தையை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற நமக்கு என்ற அர்த்தம். எத்தனைக்கு புரிஞ்சு இந்த வசனம்? காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு என்ன அர்த்தம்? அவருடைய வார்த்தையை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற நமக்கு என்ற அர்த்தம். எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையை நோக்கி கொண்டிருக்கிறீங்க? அவருடைய வார்த்தையை நோக்கி பார்க்க 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 நீங்க உங்களை எப்படிதான் பார்ப்பீங்க? நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் சுகமுள்ளவன், நான் பலவான், நான் கீழானவன் அல்ல, நான் மேலானவன், நான் வாளானவன் அல்ல, நான் தலையானவன், நான் ஒதுக்கப்பட்டவன் அல்ல, நான் சிறந்தவன், நான் தரித்திரன் அல்ல, நான் ஐஸ்வர்யவான். ஆமென். இப்படி பார்க்க 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 எல்லா காரியங்களும் வந்து என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? பலிக்க ஆரம்பிக்கிறது. அது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தை நோக்கி பார்க்க 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 என்ன நடக்குது தெரியுமா? இன்றைக்கு காணப்படுகிற அந்த உபத்திரவங்கள் மறைய ஆரம்பிக்கிறது. இந்த வசனம் சொல்லுகிறது அல்லவா, லேசான நம்முடைய உபத்திரவம். எல்லாம் இருக்கிறீங்களா? உபத்திரவம் சொன்ன உடனே பயந்துடாதீங்க, இன்னமும் உபத்திரவம் போல அப்படின்னு. நீங்க கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக உங்களை இப்படிலாம் பார்க்கும்போது என்ன நடக்குது தெரியுமா? உங்க வாழ்க்கையில வந்திருக்கிற அந்த லேசான உபத்திரவம் என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? இப்ப மறைய ஆரம்பிக்கிறது. இன்றைக்கு காணப்படுகிற அந்த பிரச்சனை மறைய ஆரம்பிக்கிறது. இன்றைக்கு காணப்படுகிற அந்த போராட்டங்கள் அது மறைய ஆரம்பிக்கிறது. இன்றைக்கு காணப்படுகிற அந்த வியாதி மறைய ஆரம்பிக்கிறது. இன்றைக்கு காணப்படுகிற அந்த கடன் பிரச்சனை மறைய ஆரம்பிக்கிறது. இன்றைக்கு காணப்படுகிற அந்த வறட்சி மறைய ஆரம்பிக்கிறது. இன்றைக்கு காணப்படுகிற அந்த தீமைகள் என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? மறைய ஆரம்பிக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். நீங்க பிரச்சனையை பார்த்துக்கிட்டே இருக்கிற வரைக்கும், வியாதியின் அறிகுறிகளை பார்த்துக்கிட்டே இருக்கிற வரைக்கும், நீங்க உங்க சர்டிபிகேட்டை பார்த்துக்கிட்டே இருக்கிற வரைக்கும் முன்னேற முடியவே முடியாது. சர்டிபிகேட்டுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது 10ஆம் வகுப்பு சர்டிபிகேட்டோ, 5ஆம் வகுப்பு சர்டிபிகேட்டோ, 8ஆம் வகுப்பு சர்டிபிகேட்டோ, MA BA சர்டிபிகேட்டோ அதை ஓரத்தில் வச்சுட்டு எதை பாருங்க? இப்ப இதுதான் உங்க சர்டிபிகேட்டு. அது இல்ல, அது ஸ்கூல்ல கொடுத்த சர்டிபிகேட். இது தேவன் உங்களுக்கு கொடுத்த சர்டிபிகேட். இந்த சர்டிபிகேட் சொல்லுகிறது, நீ கீழானவன் அல்ல, நீ மேலானவன், நீ வாளானவன் அல்ல, நீ தலையானவன், நீ முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ சுகமுள்ளவன், நீ பலமுள்ளவன் என்று கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்கிறது? உங்களுக்கு சொல்லுகிறது. ஆகவே இதை பார்க்க 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 இப்ப இருக்கிற சின்ன அந்த உபத்திரவம், அந்த வியாதியின் அறிகுறிகள், அந்த பிரச்சனைகள், அந்த உபத்திரவங்கள் எல்லாம் என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்கிறது. இன்றைக்கு காணப்படுகிற அந்த பண பற்றாக்குறைகள் எல்லாம் என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? மறைய ஆரம்பிக்கிறது, மாற ஆரம்பிக்கிறது. அங்கே சரீரத்தில் சுகம், வெற்றி, பலன், நன்மைகள், ஐஸ்வர்யங்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? வந்து பலிக்க ஆரம்பிக்கிறது. ஆமென். அப்ப எதை பார்த்து கொண்டே நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், காணப்படாதவைகளை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். காணப்படாதவைகளை எப்படி பார்ப்பது? கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக காணப்படாத ஐஸ்வர்யத்தை, காணப்படாத செழிப்பை, காணப்படாத பலனை, காணப்படாத உயர்வை, காணப்படாத வெற்றியை நோக்கி பார்த்து கொண்டே இருங்கள். ஆமென். நீங்கள் எதை பார்க்கிறீர்களோ அப்படியே மாறிவிடுவீர்கள். ஆமென். நீங்கள் உங்களை தோற்கிறவர்களாகவே பார்த்தீர்கள் என்று சொன்னால், 100 ரூபாய் பத்திரத்தில் இன்னைக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துட்றேன், பரலோகம் போய் சேர்ற வரைக்கும் நீங்க ஜெயிக்கவே முடியாது.
நீங்கள் உங்களை எப்படி பார்க்கிறீர்கள்? உங்களை குறித்த பார்வை எப்படிப்பட்டதா இருக்கிறது? இல்ல பாஸ்டர், அவங்க என்னை அப்படி பார்க்குறாங்க. அவங்க உங்களை பார்க்குறாங்க பேக்குறாங்களாம் விட்டுருங்க. நீங்க உங்களை எப்படி பார்க்குறீங்க? நீங்க உங்களை எப்படி பார்க்குறீங்க? ஆரோக்கியம் உள்ளவர்களா பார்க்குறீங்களா? இல்ல வியாதி உள்ளவர்களா பார்க்குறீங்களா? ஜெயிக்கிறவர்களாய் பார்க்கிறீர்களா? அல்ல தோற்கிறவர்களாய் நீங்கள் உங்களை பார்க்கிறீர்களா? இல்ல பாஸ்டர், இந்த ஊரே எங்களை ஒரு மட்டமாக நடத்துவாங்க. ஏன்னா நாங்க அப்படிப்பட்ட பின்னணியிலிருந்து வர்றோம் இல்லையா? நாங்க அப்படிப்பட்ட சமுதாயம் இல்லையா? அது உங்களுக்கு தெரியாதா? எனக்கும் தெரியும். என்னை விட கர்த்தருக்கு நல்லா தெரியும். அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, நீ மேலானவன். இப்ப எதை நீ பார்க்க போற? இப்ப எதை நீ பார்க்க போற? இந்த ஊருக்காரன் உன்னை பார்க்குற பார்வை எடுத்து உன் மைண்ட்ல செட் பண்ணிக்கிட்டு, நான் கீழானவன், நான் ஒதுக்கப்பட்டவன், நான் நலிந்தவன், நான் மெலிந்தவன், இப்படி உன்னை பார்க்க போறியா? இல்ல கர்த்தர் சொல்ற மாதிரி பார்க்க போறியா? நீ எதை பார்க்கிறாயோ அப்படியே சில காலத்தில் நீ மாறி விடுவாய். ஆமென். ஆகவே உங்களை பார்க்கும்போது நீங்க உங்களை ஏழையா பார்க்காதீங்க. பாஸ்டர் கையில் 5 பைசா இல்ல பாஸ்டர், எப்படி பாஸ்டர் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனா பார்க்கிறது? அதான் கர்த்தர் சொல்றாரு, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு காணப்படாத ஐஸ்வர்யத்தை எப்படி பார்க்கிறது? அவருடைய வார்த்தையின் மூலமாக, வேத வசனத்தின் மூலமாக என்ன செய்யுங்க? நீங்க உங்களை ஐஸ்வர்யவானாய் பாருங்கள், ஜெயிக்கிறவர்களாய் பாருங்கள், வெற்றியாளராய் பாருங்கள், பலமுள்ளவர்களாய் என்ன செய்யுங்கள் பாருங்கள். எல்லாம் இருக்கிறீங்களா? ஆமென். அது மாத்திரமல்ல, காணப்படாதவைகளை நீங்கள் நோக்கி பார்க்க 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 இப்ப காணப்படாதவைகள் காணப்படுகிற உலகத்துக்கு என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? இப்ப வந்து பலிக்க ஆரம்பிக்கிறது. காணப்படாத அந்த ஐஸ்வர்யம் காணப்படுகிற உலகத்துக்கு என்ன செஞ்சிருச்சு? இப்ப வந்துருச்சு. காணப்படாத உலகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யம் இப்ப காணப்படுற வேர்ல்டுக்கு என்ன செஞ்சிருச்சு? வந்துருச்சு. காணப்படாத அந்த நன்மை இப்ப காணப்படுற வாழ்க்கையில் என்ன செஞ்சிருச்சு? வந்துருச்சு. காணப்படாத உலகத்தில் இருக்கிற வெற்றி இப்ப காணப்படுகிற வாழ்க்கைக்கு என்ன செஞ்சிருச்சு? வந்துருச்சு. எல்லாம் இருக்கிறீங்களா? அப்ப கர்த்தருடைய வார்த்தை நமக்கு செய்யற 9வது காரியம் என்ன? கர்த்தருடைய வார்த்தை காணப்படுகிறவைகளை மாற்றி காணப்படாததை நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யறது? இப்ப உண்டாக்குகிறது. ஆமென். இதுவரைக்கும் எத்தனை கிளியர் ஆச்சு? ஓகே, இப்போ இன்னொரு காரியத்தை பார்க்க போகிறோம். இப்போ எதை பார்க்க போறோம்னா, நல்லா கவனிங்க. போன வாரத்தில் விலைக்கு சொல்லிட்டேன், ஆதியாகமத்துக்கு போய் விலைக்கு சொன்னேன் இல்லையா? இப்போ அதிலிருந்து நான் தொடர்றேன், கவனிங்க. தேவன் வார்த்தையை பேசினார், எனவே இருள் மாறினது. தேவன் வார்த்தையை பேசினார், எனவே ஒழுங்கினங்கள் மாறினது. தேவன் வார்த்தையை பேசினார், ஆகவே வெறுமைகள் என்ன செய்தது? மாறினது. அங்கே சுகம், அங்கே வெளிச்சம் உண்டானது, அங்கே ஒழுங்கு உண்டானது, அங்கே நிறைவு உண்டானது என்பதை குறித்து கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம். அவர் வார்த்தை அனுப்புகிறார், என்ன செய்யறாரு? எனவே அவர் சொன்னபடி என்ன செய்தது? ஆனது. இப்ப கேள்வி என்னன்னா, பாஸ்டர், அவர் கடவுள், அவர் தேவன், அவர் சொன்னாரு, நடந்துச்சு. அவர் வார்த்தை அனுப்புனாரு, அப்படியே உண்டாச்சு. ஏன் பாஸ்டர், நான் கடவுள் நினைக்கிறீங்களா? அவர் சொன்னாரு, நடந்துச்சு. அவர் சொன்னார்னா அப்படி என்ன செஞ்சாங்க? நிறைவேறிச்சு. இப்ப நான் சொன்ன நடக்க நினைக்கிறீங்களா? நான் பேசணும் நடக்க நினைக்கிறீங்களா? ஏன் பாஸ்டர், நான் அவ்வளவு பெரிய ஆளா? நான் பேசுனா ஒழுங்கின மாறும் நினைக்கிறீங்க? நான் பேசுனா நிறைவு உண்டாக நினைக்கிறீங்க? நான் பேசுனா அங்க ஒழுங்கு உண்டாக நினைக்கிறீங்க? இது எப்படி பாச சாத்தியமாகும்? இது எப்படி பாச நடக்க ஆரம்பிக்கும்? இனி ஆளை பார்த்தா அப்படியே தெரியுது உங்களுக்கு அப்படின்னு சிலர் என்ன செய்றீங்க? யோசிக்கிறீங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. இதற்கான பதிலை சத்திய வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. வாசிப்போம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்து மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊரும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. இன்னும் மனுஷன் உண்டாக்கல. 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தின் பிரகாரம் இன்னும் ஆதாம் ஏவாள் வரல. நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியே யாரை உண்டாக்குவோமாக அப்படின்னு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியான ஒரு 3 பேர் பேசிக்கிறாங்க. நமது சாயல், என் சாயல்னு சொல்லலங்க,
நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியாகவும். அப்படின்னா 3 பேர் என்ன செய்யறாங்க? பேசிக்கிறாங்க. யாரை போல மனுஷனை உண்டாக்குவோம்? பதில் சொல்லுங்க. நமது சாயலா, நம்மளை போலவே என்ன செய்வோம்? மனுஷனை உண்டாக்குவோம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. ரைட். இப்ப அடுத்த வசனத்துல கர்த்தர் உண்டாக்கிட்டாரு. உண்டாக்கிட்டு இப்ப மனுஷனை கொண்டு வந்து தம் முன்னால நிறுத்தி இப்ப என்ன செய்யறாரு? அவனை கர்த்தர் என்ன செய்யறாரு? ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி ஆண்டு கொள்ளுங்கள் என்று செய்யறார் கர்த்தர். 28ஆம் வசனத்துல அவர் அங்கே சொல்லுகிறார். இப்ப நாம இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மனுஷனை தேவன் எப்படி உண்டாக்கினார் என்று சொன்னால், தம்மை போலவே உண்டாக்கினார். எல்லாம் சொல்லுங்க, தம்மை போலவே உண்டாக்கினார். யாரை போல உண்டாக்கினாரு? குரங்கு குட்டியை போலவே உண்டாக்கல, பன்னிக்குட்டியை போலவே என்ன செய்யல? உண்டாக்கல, யானை குட்டியை போலவே உண்டாக்கல, தம்மை போலவே என்ன செய்தார்? கர்த்தர் உண்டாக்கினார். எல்லாரும் நல்லா கவனிக்கிறீங்களா? இப்ப அவரை போலவே ஒரு மனுஷன் இந்த பூமியில இருக்கிறான்னா அவன் யாரு தெரியுமா? நானும் நீங்கள் தான். அவரை போலவே ஒரு ஆள் இந்த பூமியில இருக்கிறான்னா அவன் யாரு? நானும் நீங்கள் தான். இப்ப எல்லாரும் ஆழமா கவனிங்க. மனுஷன் தேவனை போலவே இருக்கிறபடினாலே, தேவன் எப்படி வார்த்தையினாலே உலகங்களை உண்டாக்கினாரோ, இதை கவனிக்கிறீங்களா? தேவன் எப்படி வார்த்தையினாலே உலகங்களை உண்டாக்கினாரோ, தேவன் எப்படி வார்த்தையினாலே இருளை மாற்றினாரோ, தேவன் எப்படி வார்த்தையினாலே இருளை நீக்கினாரோ, தேவன் எப்படி வார்த்தையினாலே ஒழுங்கினங்களை நீக்கினாரோ, தேவன் எப்படி வார்த்தையினாலே அங்கே ஏற்பட்டிருந்த அந்த வெறுமையை நீக்கினாரோ, இதை போலவே மனுஷனும் வார்த்தையினாலே தன்னை சுற்றியுள்ள அந்த உலகத்தை மாற்றி அமைக்கலாம். எல்லாரும் இருக்கிறீங்களா? முழு உலகத்தை மாற்ற முடியாது, அது இருக்கட்டும். ஆனா உங்க வாழ்க்கை என்கிற உலகத்தை, உங்க குடும்பம் என்கிற அந்த உலகத்தை மாற்றலாம். ஏன் எப்படி மாற்றலாம் அப்படின்னா, நீங்க யாரை போல உண்டாக்கப்பட்டிருக்கிறீங்க? அவருடைய சாயல், அவருடைய ரூபம், அவரை போலவே உண்டாக்கப்பட்டிருக்கிறீங்க. அப்ப அவர் எப்படி வார்த்தை அனுப்பி இருளை நீக்கினாரோ, அவர் எப்படி வார்த்தை அனுப்பி ஒழுங்கினங்களை நீக்கினாரோ, அவர் எப்படி வார்த்தை அனுப்பி வெறுமையை நீக்கினாரோ, அதை போலவே நீங்க வார்த்தையை அனுப்பி உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா குளறுபடிகளையும் நீக்கிடலாம். ஆமென். வார்த்தை அனுப்பி அங்க இருக்கக்கூடிய எல்லா வெறுமைகளை என்ன செஞ்சிடலாம்? நீக்கிடலாம். வார்த்தை அனுப்பி என்ன செஞ்சிடலாம்? நிறைவை அங்க உண்டாக்கிடலாம். வார்த்தை அனுப்பி வியாதி என்ன செஞ்சிடலாம்? நீக்கிடலாம். வார்த்தை அனுப்பி உங்களை சுற்றியுள்ள அந்த காரியங்களை என்ன செய்யலாம்? மாற்றி அமைக்கலாம். வார்த்தை அனுப்பி பலவீனத்தை என்ன செஞ்சிடலாம்? நீக்கி விடலாம். ஆமென். எல்லாரும் இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? அப்ப உங்க வாழ்க்கையில் இருக்கிற வியாதி உங்களுக்கு பிடிக்கலையா? வியாதி என்ன செஞ்சிடலாம்? மாத்தி. உங்க வாழ்க்கையில் இருக்கிற பலவீனம் பிடிக்கலையா? பலவீனத்தை என்ன செஞ்சிடலாம்? மாத்திடலாம். உங்க வாழ்க்கையில் இருக்கிற தோல்வி உங்களுக்கு பிடிக்கலையா? தோல்வி என்ன செஞ்சிடலாம்? மாற்றிடலாம். உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீமையை உங்களுக்கு பிடிக்கலையா? தீமை என்ன செஞ்சிடலாம்? மாத்திடலாம். எப்படி மாத்தலாம்? வார்த்தையை எடுத்து உங்க வாயில வச்சு நீங்க பேசுவதின் மூலமாய் மாற்றி அமைக்கலாம். தேவன் சொன்னாரு, வெளிச்சம் உண்டாக கடவது, ஆகாய விரிவு உண்டாக கடவுது, சமுத்திரம் எல்லாம் ஓரிடத்திலே வந்து சேர கடவுது, வெட்டாந்தரை உண்டாக கடவுது, சமுத்திரம் ஜீவ ராசிகளை பிறப்பிக்க கடவுது, மிருகங்கள் உண்டாக கடவுது, நாட்டு மிருகங்கள் காட்டு மிருகங்கள் உண்டாக கடவுது, பறவைகளை திரளாய் ஜலமானது பிறப்பிக்க கடவுது. வார்த்தை அனுப்புறாரு, அனுப்புன பிரகாரம் என்ன செய்து அப்படியே நடக்கிறது. இப்ப நீங்க உங்க வாழ்க்கையில வார்த்தை என்ன செய்யணும்? நீங்க அனுப்பணும். வார்த்தையை அனுப்புனா என்ன பண்ணலாம்? எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கலாம். அவரை போலவே நீங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறீர்கள்? உண்டாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். அப்ப கர்த்தருடைய வார்த்தை நமக்கு செய்கிற 9வது காரியம் என்ன? தேவனுடைய வார்த்தை காணப்படுகிறவைகளை மாற்றி காணப்படாதவைகளை என்ன செய்கிறது? உண்டாக்குகிறது. அப்போ உங்க வாழ்க்கையில் இன்னைக்கு தரித்திரம் காணப்படுதா? கடன் பிரச்சனை காணப்படுதா? நோய் காணப்படுதா? வியாதி காணப்படுதா? பலவீனம் காணப்படுதா? இதை மாற்றி அமைக்கலாம். எப்படி மாற்றி அமைக்கலாம்? வார்த்தை எடுத்து, கர்த்தருடைய வார்த்தை எடுத்து உங்க வாயில வச்சு திரும்ப 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 மணிக்கணக்கில் பேசும்போது
கர்த்தருடைய வார்த்தை அங்கே வேலை செய்யும். கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யும்? வேலை. சத்திய வேதத்தில் நாம் பார்க்கிறோம், என்னுடைய வார்த்தைகள் ஒரு நாள் விருதாவாய் திரும்பாது, என்னுடைய வார்த்தைகள் அனுப்பின காரியமாய் என்ன செய்யும்? வாய்க்கும். ஆகவே கர்த்தருடைய வார்த்தை எடுத்து வாயில வச்சு பேசுங்க. சுகத்துக்குரிய வார்த்தைகளை, ஐஸ்வரியத்துக்குரிய வார்த்தைகளை, வெற்றிக்குரிய வார்த்தைகளை, நன்மைக்குரிய வார்த்தைகளை, ஆமென், குழந்தைக்குரிய வார்த்தைகளை, சுகப்பிரசவத்துக்குரிய வார்த்தைகளை, உயர்வுக்குரிய வார்த்தைகளை, உங்களுக்கு என்ன வேணும் அதுக்குரிய வார்த்தைகளை சத்தியவேதத்திலிருந்து எடுத்து குறிச்சு வச்சு அதை வாயை திறந்து பேசுங்க. அந்த வார்த்தை கண்டிப்பா என்ன செய்யும்? நிறைவேறும். ஆமென். வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம், மார்க்கு 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, எல்லாரும் என்னைய பாருங்க, எதை பார்த்து? எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போவாயாக என்று சொல்லி சந்தேகப்படாமல் தன் இருதயத்தில் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி அவனுக்கு ஆகும். அப்ப மழை பிடிக்கலையா? என்ன செய்யலாம்? மலைய நீங்க எங்க தேனியில நிறைய மலை இருக்குது, அந்த மலைக்கு பக்கத்துல போய் நின்றுக்கிட்டு மலையே நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போயாக அப்படின்னு பேசிட்டு இருக்காதீங்க. இங்க ஒரு மலை இருக்குது, இந்த பக்கத்துல பின்னாடி ஒரு மலை இருக்குது, அங்கிட்டு ஒரு தேனி என்னதான் மலைதான். நீங்க மலைக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், மலையே நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போவாயாக என்று நான் சொல்லுகிறேன் உன்னை பார்த்து, நீ பெயர்ந்து இந்த வைகை டேமுக்குள்ளே மூழ்கப்படுவாயாக. அப்படி நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்காதீங்க, சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. யாராவது பைத்தியங்கத்தின்னு சொல்லிட போறாங்க. ஆண்டவர் உண்மையாவே என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? எல்லாம் இருக்கிறீங்களா? உன் வாழ்க்கையில எலும்பி நிக்குது பாரு வியாதி என்கிற மலை, அதை பார்த்து பேச சொல்றாரு. உன் வாழ்க்கையில எலும்பி நிக்குது பாரு கடன் பிரச்சனை என்கிற மலை, அதை பார்த்து பேச சொல்றாரு. உன் வாழ்க்கையில வந்திருக்கு பாரு ஒரு பிரச்சனை, ஒரு பொல்லாத மனுஷன் தலையை தூக்குறான் பாரு. எல்லாம் இருக்கிறீங்களா? இப்பதான் அந்த வசனமே விளங்குது. அதை பார்த்து பேச சொல்றாரு. நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போவாயாக என்று சந்தேகப்படாமல் சொன்னால் தான் சொன்னபடியே ஆகும். ஒரு காரியத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மறுபடியும் சொல்றேன். காணப்படுகிறவைகள் காணப்படாத உலகத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது. ஆமென். அப்ப நீங்க கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யணும்? எடுத்து பேச ஆரம்பிக்கணும். வியாதி என்கிற மலையே உன்னை பார்த்து நான் பேசுகிறேன், நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போவாயாக. என் சரீரத்தில் வந்திருக்கிற அந்த கட்டியே நீ பெயர்ந்து வேரோடு பிடுங்குண்டு சமுத்திரத்திலே தள்ளுண்டு போவாயாக. அந்த கடன் பிரச்சனையே நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போவாயாக. அந்த பலவீனமே நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போவாயாக. சொல்லலாமா சொல்லக்கூடாதா? சொன்னீங்கன்னா கண்டிப்பா நடக்கும். நீங்கள் தேவனுடைய சாயலிலே உண்டாக்கப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் தேவனுடைய ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறீர்கள். தேவன் சொன்னபோது எப்படி இந்த உலகத்தில் இவ்வளவு மாற்றங்கள் வந்ததோ அதை போல நீங்க கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து பேசும்போது உங்க வாழ்க்கை என்கிற உலகத்திலே மாற்றங்கள் உண்டாகும். நீங்க பேசாத வரைக்கும், வாயை வச்சுட்டு உம்முன்னு உட்காந்துட்டு இருக்க வரைக்கும் ஒன்றும் நடக்கவே நடக்காது. வாயை திறந்து பேசணும். அப்ப வீட்டுக்கு போனா உங்களுக்கு ஒரு பெரிய வேலை இருக்குது. என்ன வேலை? என்ன வேலை? அந்த அங்கே எங்கள் மதினி உட்காந்து இருக்குது, போயிட்டு வந்துடுறேன். எங்கள் நாத்து அங்கே இருக்குது, நல்ல செய்திகள்லாம் கேதர் பண்ணி வச்சுருக்கோம், கேட்டு வரலாம். என்ன செஞ்சுட்டு வரலாம்? கேட்டு வரலாம். நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்குங்க, என்றைக்குமே
யார்கிட்டையாவது ஒரு செய்தி நீங்க கேட்டுட்டீங்கன்னா, அடுத்தபடி அந்த செய்தியை கொண்டு போய் யார்கிட்டையாவது ஒப்பிக்கணும்னு சொல்லி என்ன செய்யுது சரீரம் துடிக்குது. நீங்க உங்களை நீங்களே செக் பண்ணி பாருங்க. எதையாவது ஒரு செய்தி நீங்க கேட்டுட்டீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக் இந்த செய்தி என்ன செய்யுது இப்ப சரீரம், இதை யார்கிட்டையாவது போய் ஒப்பிக்கணுமே, யாரு சிக்குவா, யாரு ஏன் மாதிரி நீங்க கொஞ்சம் வாவே கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன செய்யறது, ஒப்பிக்கிறது. இப்ப எந்த செய்தி நீங்க கேட்கலைன்னா சொல்லுங்க பதிலு. உங்களுக்கு ஒரு செய்தி இருக்குது. எந்த செய்தி தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை என்கிற செய்தி. இந்த செய்தியை கேட்டுக்கிட்டே இருங்க. இதை வாயத்திலிருந்து ஒப்பிப்பீங்க. இது ஒப்பிச்ச பிரகாரம் நடக்கும். அவன் சொன்னபடியே அவனுக்கு ஆகும். வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருங்க. வார்த்தையினால் நிரம்பி இருப்பீங்க. இப்ப வார்த்தை தான் வாயில என்ன செய்யும், வரும். வார்த்தை வாயிலிருந்து வரும் பொழுது நீங்கள் சொன்னபடியே உங்களுக்கு என்ன செய்யும், ஆகும். வாயத்திலிருந்து நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் சுகமானேன், நான் கிறிஸ்துவுக்குள் ஐஸ்வரியவான், நான் கிறிஸ்துவுக்குள் பலவான், நான் கிறிஸ்துவுக்குள் முற்றும் ஜெயம் கொள்கிறவன். இதுதானே வாயில வரும். அப்ப அதுதானே நடக்கும். வாழ்க்கையில் இருக்கிற எல்லாத்தையும் மாற்றிடலாம். வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தோல்வியையும் என்ன செஞ்சிடலாம், மாற்றிடலாம். மாற்றலாமா, மாற்ற முடியாதா? நிச்சயமா மாற்றலாம். ஆமே. ஓகே, இப்ப இன்னொரு காரியத்தை பார்த்து முடிப்போம். இன்றைக்கு இந்த உலகத்திலே காணப்படுகிற எதுவாக இருந்தாலும் சரி, அது ஆவிக்குரிய உலகத்துக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கட்டுப்பட்டு இருக்கிறது என்பதை குறித்து போன வாரத்திலையும் பார்த்தோம், இப்பொழுது நாம் பார்த்தோம். ஏன் இந்த காணப்படுகிற உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே காணப்படாத உலகத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால், அந்த காணப்படாத உலகத்திலிருந்து தான் காணப்படுகிற இந்த உலகம் என்ன செய்திருக்கிறது, வந்திருக்கிறது. இந்த இயற்கை உலகம் ஆவிக்குரிய உலகத்திலிருந்து என்ன செய்திருக்கிறது, அந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு, அந்த ஸ்பிரிச்சுவல் ரெல்ம், அங்கிருந்து என்ன செஞ்சிருக்கிறதெல்லாம் வந்திருக்கிறது. ஆகையால் இது எல்லாம் அதுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கட்டுப்பட்டு இருக்கிறது. இப்ப எல்லாரும் ஆழமா கவனிங்க. எல்லாம் கவனிக்கிறீங்களா? யார் தூங்கலையில கவனிங்க. இப்ப நீங்க பதில் சொல்லுங்க. உங்க சரீரம் இயற்கை உலகத்தை சேர்ந்ததா அல்லது ஆவிக்குரிய உலகத்தை சேர்ந்ததா? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஆவிக்குரிய உலகத்துக்கு இயற்கை உலகம் என்ன செய்திருக்கிறது, கட்டுப்பட்டிருக்கிறது. ஏன் கட்டுப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இயற்கை உலகம் ஆவிக்குரிய உலகத்திலிருந்து என்ன செய்திருக்கிறது, வந்திருக்கிறது. தெளிவாக சொன்னா இந்த இயற்கை உலகத்தை ஆவிக்குரிய உலகம் தான் என்ன செய்திருக்கிறது, பெற்றெடுத்திருக்கிறது. இப்ப கேள்வி என்னன்னா, உங்க சரீரம், உங்க ஹார்ட், உங்க கிட்னி, உங்க பிரெயின், இது எல்லாமே இயற்கை உலகத்தை சேர்ந்ததா அல்லது ஆவிக்குரிய உலகத்தை சேர்ந்ததா? அது தெரிஞ்ச ஏன் பாஸ்டர் வாசிப்போம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி, பூமியின் மண்ணினாலே ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே என்ன செய்தார், ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்துமாவாய் ஆனான். இங்கே நாம் பார்க்கிறோம், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி, எல்லாம் சொல்லுங்க, பூமியின் மண்ணினாலே உருவாக்கி. எதினாலே உருவாக்கி? அப்ப இந்த சரீரம் எதுல உருவாக்கப்பட்டிருக்கிறது, எதுல உருவாக்கப்பட்டிருக்கிறது? இப்ப பதில் சொல்லுங்க. இந்த சரீரம் இயற்கை உலகத்தை சேர்ந்ததா அல்லது ஆவிக்குரிய உலகத்தை சேர்ந்ததா? தேவனாகிய கர்த்தர் பூமியின் மண்ணினாலே மனுஷன் என்ன செய்தார், உருவாக்கினார், சிருஷ்டித்தார், உண்டாக்கினார். அப்ப இந்த சரீரம் எங்க இருந்து வந்திருக்கிறது, இந்த மண்ணில இருந்து வந்திருக்கிறது. அப்ப இந்த மண்ணில இருந்து வந்திருக்குதுன்னா இந்த சரீரம் எந்த உலகத்தை சேர்ந்தது, இயற்கை உலகத்தை சேர்ந்தது. எந்த உலகத்தை சேர்ந்தது, இயற்கை உலகத்தை சேர்ந்ததா இருக்கிறது. இப்ப அடுத்த கேள்வி, உங்களுக்குள்ள இருக்கிறானே ஆவி மனிதன், அவன் எந்த உலகத்தை சேர்ந்தவன், அவன் எங்கே இருந்து வந்திருக்கிறான்? மறுபடியும் இந்த வசனத்தை வாசிப்போம். மறுபடியும் இந்த வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 2:7. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி. இது இந்த சரீரத்தை குறித்து பேசப்பட்டிருக்கிறது. இப்ப அடுத்து ஆவி மனுஷனை குறித்து பேசுகிறார்.
ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே என்ன செய்தார்? என்ன செய்தார்? எதை ஊதினாரு? ஜீவ சுவாசத்தை. அவனுடைய நாசியில கர்த்தர் தம்முடைய வாயை கொண்டு போய் வச்சு ஹான் ஊதுறாரு. ஓங்கி ஊதிருந்தாருன்னா பிறந்திருக்கும். ஓங்கி ஊதிருந்தாருன்னா சரீரம் என்ன செஞ்சிருக்கும்? எவ்வளவு மெல்லமா, அமைதியா, சைலண்டா, மெதுவா ஹான் ஊதுறாரு. அப்படி ஊதும் போது என்ன நடந்துச்சு? அவருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சாயல், அந்த ஆவி யாருக்குள்ள வருது? இப்ப தேவனாகிய கர்த்தர் இயற்கை உலகத்தை சேர்ந்தவரா, ஆவிக்குரிய உலகத்தை சேர்ந்தவரா? அப்ப ஆவிக்குரிய உலகத்திலிருந்து தான் எது வந்திருக்கிறது? உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ள இருக்கக்கூடிய ஆவி மனிதன். யாரு? யாரு? ஆவி மனிதன். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆவி மனிதன் எந்த உலகத்தை சேர்ந்தவன்? இந்த சரீரம் எந்த உலகத்தை சேர்ந்தது? இப்ப விஷயத்துக்கு வர்றேன். ஆவிக்குரிய உலகத்துக்கு இயற்கை உலகம் கட்டுப்பட்டு இருக்கிறது. எதனுக்கு புரிகிறது? அப்போ உள்ள இருக்கிற ஆவி மனிதனுக்கு எது கட்டுப்பட்டு நடக்கணும்? எது கட்டுப்பட்டு நடக்கணும்? இந்த சரீரம் கட்டுப்பட்டு நடக்கணும். ஆனா மனுஷன் பாவத்தில் விழுந்ததுனா விளைவாக இப்ப இந்த சரீரம் தான் எதை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்குது? அதனாலதான் எல்லா வாழ்க்கையிலும் தோல்வி, ஃபெயிலியர் எல்லாம். இப்ப கவனிங்க. அப்ப இந்த சரீரம் மண்ணில இருந்து வந்திருக்கிறது, இயற்கை உலகத்திலிருந்து வந்திருக்கிறது, காணப்படுகிற உலகத்துல வந்திருக்கிறது. காணப்படாத உலகத்திலிருந்து எது வந்திருக்கிறது? உள்ள இருக்கிற அந்த ஆவி மனிதன், அந்த உள்ளான மனிதன், அந்த இருதயம் என்ன செய்திருக்கிறது? அந்த தேவ சாயல் அங்க இருந்து செய்திருக்கிறது, நமக்கு வந்திருக்கிறது. எல்லாம் இருக்கிறீங்களா? இப்ப விஷயம் என்னன்னா, நம்முடைய ஆவி மனிதன் ஆவிக்குரிய உலகத்தை சேர்ந்தவனாயிருக்கிறான். நம்முடைய சரீரம் இயற்கை உலகத்தை சேர்ந்ததாய் இருக்கிறது. இதை சொல்லிடுவோமா? எல்லா கரங்களும் இதை சொல்லுவோம். என்னுடைய ஆவி மனிதன் ஆவிக்குரிய உலகத்தை சேர்ந்தவன், என்னுடைய சரீரம் இயற்கை உலகத்தை சேர்ந்தவனாய் இருக்கிறான். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இயற்கை உலகத்தில் இருக்கிற எதுவாக இருந்தாலும் சரி, அது ஆவிக்குரிய உலகத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது. அப்ப நம்முடைய சரீரம் நம்முடைய ஆவி மனுஷனுக்கு கட்டுப்படுமா, கட்டுப்படாதா? கட்டுப்படுமா, கட்டுப்படாதா? கட்டுப்பட்டே ஆகணும். கட்டுப்பட்டே ஆகணும். அப்ப உள்ள இருக்கிற ஆவி மனிதனிலிருந்து எதை பேச ஆரம்பிக்கணும்? கர்த்தருடைய வார்த்தை எடுத்து நாவல வச்சு இந்த சரீரத்தை பார்த்து பேசினா, இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் மறைந்தே ஆக வேண்டும். மறைந்தே ஆக வேண்டும். ஏனென்று சொன்னால் ஆவிக்குரிய உலகத்துக்கு இயற்கை உலகம் என்ன செய்கிறது? கட்டுப்பட்டிருக்கிறது. ஆவி மனிதன், உள்ளே இருக்கிற ஆவி மனிதன் ஆவி உலகத்திலிருந்து வந்திருக்கிறான். சரீர மனிதன் மண்ணிலிருந்து வந்திருக்கிறான். ஆகவே இந்த சரீரத்தில் இந்த மண்ணிலிருந்து வந்திருக்கிற இந்த சரீர மனிதன் ஆவிக்குரிய மனிதனுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறான்? ஆவி மனிதனுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறான்? கட்டுப்பட்டு இருக்கிறான். வார்த்தை ஆவி உலகத்தை சேர்ந்தது என்பதை குறித்து போன வாரத்திலே தெளிவாய் சொன்னேன். வார்த்தை இந்த உலகத்தை சேர்ந்தது, ஆவிக்குரிய உலகத்தை சேர்ந்தது. அப்ப ஆவிக்குரிய உலகத்தை சேர்ந்த ஆவி மனிதனிலே ஆவிக்குரிய உலகத்தை சேர்ந்த கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து பேசினா, உங்க சரீரத்திலே, இயற்கை உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த சரீரத்திலே சுகம் கண்டிப்பா என்ன செய்யும்? உண்டாகும். பலவீனம் என்ன செய்யும்? அங்க மாறும். ஐஸ்வர்யம் கண்டிப்பா என்ன செய்யும்? உங்க வாழ்க்கையிலே உண்டாகும். அதனால தான் உங்க வீடை பார்த்து, உங்க குடும்பத்தை பார்த்து, உங்க பிசினஸை பார்த்து, உங்க வியாபாரத்தை பார்த்து, உங்க தொழிலை பார்த்து நீங்க என்ன செய்யலாம்? பேசலாம். ஏன் பாஸ்டர், பேசினா மாறுமா? மாறும் என்பதை குறித்து தான் எடுத்து விலைக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். மாறும். ஏன்னா இந்த இயற்கை உலகம் ஆவிக்குரிய உலகத்துக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கட்டுப்பட்டு இருக்கிறது. அப்ப உங்க சரீரம், உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா காரியங்கள், இது எல்லாமே இயற்கை உலகத்தை சேர்ந்ததாய் இருக்கிறது. இப்ப ஆவிக்குரிய உலகத்தை சேர்ந்த கர்த்தருடைய வார்த்தை எடுத்து ஆவிக்குரிய உலகத்திலிருந்து வந்திருக்கிற ஆவி மனிதனிலே வைத்து நீங்கள் பேசும்போது கண்டிப்பாய் உங்கள் குடும்பத்திலே மாற்றம் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? உண்டாக ஆரம்பிக்கும். அப்ப உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தரித்திரம் மாறணுமா? பலவீனம் மாறணுமா? நோய் மாறணுமா? வியாதி மாறணுமா? கர்த்தருடைய வார்த்தை எடுத்து என்ன செய்யுங்க? எடுத்து வாயில வச்சு பேசுங்க. இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன்.
மெய்யாகவே இயேசுதாம் என்னுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு என்னுடைய நோய்களை சுமந்து தீர்த்திருக்கிறார். நான் பலவீனன் அல்ல, நான் பலவான். நான் சுகவீனன் அல்ல, நான் சுகவான். நான் தோற்று போகிறவன் அல்ல, நான் ஜெயிக்கிறவன். நான் கீழானவன் அல்ல, நான் மேலானவன். நான் வாளானவன் அல்ல, நான் தலையானவன். நான் தரித்திரன் அல்ல, நான் ஐஸ்வர்யவான். நான் ஏழை அல்ல, நான் செல்வந்தன். நான் வறட்சியானவன் அல்ல, நான் செழிப்பானவன். பேச 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 இயற்கை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? மாற ஆரம்பிக்கிறது. ஆமென். ஆகவே ஒவ்வொரு நாள் எழும்பி நின்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே செய்து முடித்தவையில் என்ன செய்யுங்க? வாயில வச்சு பேசுங்க. ஆமென். என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த குறிப்பிட்ட காரியத்தில் நான் தோற்று போகவே மாட்டேன். கண்டிப்பா நான் ஜெயிப்பேன். ஆமென். இப்படி பேசுங்க. உங்க வாழ்க்கையை பார்த்து பேசுங்க, உங்க குடும்பத்தை பார்த்து பேசுங்க, உங்க பிசினஸை பார்த்து பேசுங்க, உங்க வியாபாரத்தை பார்த்து பேசுங்க, உங்க தொழிலை பார்த்து பேசுங்க. நீ கையிட்டு செய்யக்கூடிய வியாபாரத்தை பார்த்துட்டு செய்யுங்க, பிசினஸை பார்த்து பேசுங்க. நான் தோற்று போக மாட்டேன், நான் ஜெயிக்கவே பிறந்திருக்கிறேன். ஆமென். நான் ஜெயிக்கவே, இந்த குறிப்பிட்ட வியாதினால நான் மடிந்து போக மாட்டேன். இந்த குறிப்பிட்ட வியாதினாலே நான் மரித்து போக மாட்டேன். கர்த்தரின் அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வதித்திருக்கிறார். வியாதி என்னை விட்டு விலக்கி இருக்கிறார். என் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்தி இருக்கிறார். ஆமென். அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன். ஆண்டவரின் பரிகாரியாகிய கர்த்தர் பேச 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 இயற்கை உலகத்திலே, இந்த சரீரத்திலே மாற்றங்கள் நிச்சயமா என்ன செய்ய ஆரம்பிக்கும்? உண்டாக. எந்த அளவுக்கு வாயை திறந்து பேசுறீங்களோ அந்த அளவுக்கு காணப்படுகிறவைகள் மாறி, காணப்படுகிற வியாதி மாறி, காணப்படாத சுகம் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? உண்டாக ஆரம்பிக்கும். காணப்படாத தரித்திரங்கள் மாறி, காணப்படாத ஐஸ்வர்யம் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? வாழ்க்கையிலே உண்டாக ஆரம்பிக்கும். ஆமென். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். உன்னுடைய வார்த்தையை பேசுவதற்காக கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். உன்னுடைய வார்த்தையை பேசுவதற்காக கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு பெரிய வேலை இருக்குது. கர்த்தருடைய வார்த்தையை பேசணும். நீங்கள் சும்மா இருக்கக்கூடாது. வீட்டில் வார்த்தையை எடுத்து தியானிக்கணும். வேதத்தை அதிகமாக வாசிக்கணும். இதுவே அதிகமாக பார்க்கணும். பேசி கர்த்தருடைய வார்த்தையை பேசி, கர்த்தருடைய வார்த்தையை பேசி உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளலாம். வியாதியை மாற்றிக்கொள்ளலாம். தரித்திரத்தை மாற்றலாம். தோல்வியை மாற்றலாம். பலவீனத்தை மாற்றலாம். ஓ தேவனே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தகப்பனே, இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த வேலைக்காக நன்றி. தேவனே ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம். ஓ தேவனே, நாங்கள் உம்முடைய சாயலும் பிரகாரம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோமே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். உம்மை போலவே நாங்களும் உம்முடைய வார்த்தையை எடுத்து பேசி கர்த்தாவே இந்த வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளலாம் என்ற சத்தியத்தை இன்றைக்கு நாங்கள் தியானித்தோமே, பார்த்தோமே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை பிள்ளைகள் எடுத்து பேசுகிறவர்களாய் மாறட்டும். ஒவ்வொரு நாளும் பேசி பேசி கர்த்தாவே தேவையில்லாத வியாதிகளை, தரித்திரத்தை, கடன் பிரச்சனைகளை மாற்றிக்கொள்ள பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்கிறீர். தூய ஆவியானவரை உதவி செய்கிறீர். அதுக்காக நன்றி. மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே.